வணக்கம், வெல்கம் டு மாஸ்லாமணி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஜவ்வரிசியில் நம்ம பாயாசம் செய்வோம், கொழுக்கட்டை செய்வோம், இது அப்பளம் வடகம் செய்வோம். இப்போ வந்து நம்ம ஒரு வடை செய்யலாம். ஜவ்வரிசியை வந்து அதுக்கு ஜவ்வரிசியும் ப்ரெட்டும் வச்சு ஒரு வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள்: ஜவ்வரிசியை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்படி நல்லா இது பண்ணோம்னா இப்படி மசிஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கணும், கண்ணாடி ஆட்டம். அப்புறம் கொத்தமல்லி தலை 1 கப்பு, பச்சை மிளகாய் 4, இஞ்சி துண்டு ஒரு அரை துண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20, உப்பு, ப்ரெட்டு ஒரு அரை ப்ரெட்டு ஒரு 10 துண்டு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ ப்ரெட்டை வந்து நம்ம இந்த இதில் ஜவ்வரிசி நல்லா இப்படி மசிஞ்சிட்டு கையாலே பிசைஞ்சிக்கணும். ஓரளவுக்கு இதாகிக்கும். இப்போ ப்ரெட்டை இப்படி நல்லா உதுத்துட்டுக்குங்க. பச்சை மிளகாய், உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போ பொரிக்கிற ஐட்டங்களுக்கெலாம் அரை உப்பாகவே போட்டாவே போதும். இதில் வந்து எப்பொழுதுமே எந்த பலகாரம் செஞ்சாலும், முறுக்கோ வடையோ செஞ்சாலும் 1/4 பகுதி போடும். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜவ்வரிசி 200 கிராம் இந்த டம்ளரால் தான் ஒன்று போட்டேன். அரை ப்ரெட்டு, இதுக்கே 20 வடை வந்திருக்கு. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரங்காட்டியும் கூட ஜவ்வரிசி முன்னாடியே 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்திங்கன்னா வந்து சுட சுட செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே உளுந்த வடை, கார வடை இந்த மாதிரி செய்கிறதுக்கு, பஜ்ஜி அப்படின்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சாக செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் பாருங்கள். வணக்கம், நன்றி.